நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். 7 சீட்டர் அந்த இருக்கு. டிஆர்என் கார்ஸ்னாலே எப்படி ஒரு டேக் லைன் பாத்தீங்கன்னா பொலேரோ கண்டிப்பா அவங்ககிட்ட ஒரு பொலேரோ அவைலபிளா இருக்கும். அதுவும் லோ பட்ஜெட்ல ஒரு ஓட்டி புலகிறதுக்கு ஒரு ரதமான வண்டி இது. இதுக்கு மேல மாடலா ஒரு ஓனர் கண்டிஷன்ல அம்பாசிடர் பாத்துருக்கீங்களா? அந்த வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோல நிறைய பேர் கேட்டேன் நம்ம டிஆர்என் கார்ஸ் தான் வந்திருக்கோம். ராஜாண்ணா எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். சூப்பர்ண்ணா. இப்போ போன டைம் நம்மகிட்ட பார்த்த அப்டேட்ல பாதி வண்டி போயிருச்சு. இப்போ புது அப்டேட் கொஞ்சம் இறக்கிருக்கோம். பாத்தீங்கன்னா ஜென் இறக்கிருக்கோம், ஸ்விஃப்ட் கொண்டு வந்திருக்கோம், 8 கண்டர் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அம்பாசிடர். நம்ம ஓல்ட் இஸ் கோல்டு எப்பவுமே. அதுக்கு பேர் போன அம்பாசிடர் இசூஸ் HM பிளஸ் இன்ஜின். மைலேஜ்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 25 வரைக்கும் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு வண்டி புது உறவு கொண்டு வந்திருக்கோம். எல்லா வீடியோவும் தனித்தனியா போடுவோம், பாருங்க. ஓகே, அது போக என்னென்ன வண்டி இருக்குங்கிறத லைட்டா டச் பண்ணிடலாம். இந்த ஆல்டோட டீடைல்ஸ் சொல்லுங்க. ஆல்டோ வந்து பாத்தீங்கன்னா 2006 மாடல்னா உங்களுக்கு ஏப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. டயர் பாயிண்ட்ல இருந்து எல்லாமே தெளிவா இருக்கும். பிரைஸ் வந்து 1.25 சொல்லுவோம். பிரைஸ் நெகோசியபிள் தான். அம்பாஸோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வீடியோல போட்டிருக்கோம், வீடியோல பாத்துருங்க. அதுக்கப்புறம் ஆல்டோ ரெட் கலர் இருக்கு பாத்தீங்கன்னா 2007 மாடலு. உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட். இதுக்கு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.45 சொல்லுது. இதுவும் பிரைஸ் பிக்ஸ்டு கிடையாது, நெகோசியபிள் தான். அதுக்கப்புறம் 800 இருக்கு. ஓகே, இத நம்ம தனியா பாத்துறலாம். இத தனியா பாத்துறலாம். இது 2010 மாடல்னா எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம எடுத்து கொடுக்கனாலும் எடுத்து கொடுத்துடலாம். பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.90 கேட்கும். எஃப்சி இன்சூரன்ஸ் நம்மளே பண்ணி கொடுத்துடலாம். நம்ம டிஆர்என் காசுல எல்லாமே லோ பட்ஜெட்ல இருக்கா? மக்களுக்கு ஒரு முக்கியமான டீடைல் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபைனான்ஸ் கேட்பாங்க. லோ பட்ஜெட் லோ மாடல் அப்படிங்கும்போது ஃபைனான்ஸ் நம்மளால பண்ண முடியும். ஆனா 2012னா நம்ம ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கு லோ மாடலுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். சோ அதனால ரெடி கேஷோட வந்தா நல்ல ரேட் பண்ணி, நல்ல ரேட், பெஸ்டா ஒரு ரேட் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். இப்ப சொல்ற பிரைஸ் ஃபிக்ஸ்டு பிரைஸா இல்ல? இல்ல, இந்த பிரைஸ் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு கிடையாது. இதுலயும் வாங்கினா ஒரு நெகோசியபிள் உங்களுக்கு பண்ணி தரேன். இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்ககிட்ட நீங்க விசாரிக்கலாம், அவங்களுக்கும் தெரியும் நம்மகிட்ட எந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வாட்டி போன டைம் போட்ட ஸ்விஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க எடுத்தோனோ அங்கேயே போயிருச்சு. இப்போ இந்த ஸ்விஃப்ட் பாத்தீங்கன்னா அங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அங்க போகணும்னு ஒரு ஆசையில இருக்கேன். இந்த ஸ்விஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா 2009 மாடல் 29 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட். முக்கியமா பெட்ரோல் கார், முக்கியமா பெட்ரோல் வண்டி வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. வந்து ஏசில இருந்து சீட் கவர்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு கண்டிஷன்ல இருக்கும். வண்டி ஒரு குட் கண்டிஷன்ல இருக்கு. வாங்க ஒரு சின்ன நெகோசியேட் பண்ணி உங்களுக்கு பிரைஸ். அடுத்து சென்னும் இருக்கு, சென்னையும் செப்பரேட்டா பார்க்கலாம். 7 சீட்டர் எங்கடா? 7 சீட்டர் அந்த இருக்கு. தேரு அதுல என்ன வண்டியில நிக்கினா ஒரு வேகனர் நிக்கி பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் இல்ல, ஆனா ஒரு ஓட்டி புலகிறதுக்கு ஒரு ரதமான வண்டி இது. உங்களுக்கு ஏசி வந்துரும், உங்களுக்கு பவர் விண்டோ வந்துரும். வண்டி நல்ல கண்டிஷன்ல ஒரு வண்டி இருக்கு. எஃப்சி எடுக்கணும்னா கூட நம்மளே எடுத்து கொடுத்துடலாம். வண்டிக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா 75,000 கேக்குறோம். எஃப்சி எடுத்தாங்கன்னா அந்த எஃப்சியோட அமௌண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்க சொல்லுங்க. எஃப்சி பண்ணி கொடுத்துடலாம். இனோவா, ஆனா இனோவா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 2005 மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த வண்டியில ஒரே குறை என்னன்னு கேட்டீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. அதுவும் அதுக்கு ஒரு பிரைஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம அதை பண்ணி கொடுத்துடலாம். 4 டயர் புதுசு. மற்றபடி உள்ள இன்டீரியர் எல்லாம் உங்களுக்கு போன வீடியோல பாத்துருப்பீங்க. பக்கா கண்டிஷன்ல இருக்கும். 2,20,000 கிலோமீட்டர் ஓன வண்டி, 2 ஓனர் வண்டி எங்கேயுமே இந்த விலையில கிடைக்காது. 3,60,000 வண்டிக்கு உண்டான விலை மட்டும்தான். இதுல நீங்க உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்து கொடுக்க நீங்க பே பண்ணீங்கன்னா அதை நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். ஸ்கார்பியோ இது உங்களுக்கு 2008 ஸ்கார்பியோனே உங்களுக்கு போன வீடியோல போட்டிருக்கோம். இந்த வாட்டி கொஞ்சம் வீடியோல ரேட்டு கம்மி பண்ணி போட்டிருக்கோம். 3 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு ரதமா ஒரு வண்டி இன்னைக்கு. ஃப்ரண்ட் 4 டயருமே உங்களுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல 5 வருஷம் எஃப்சி இருக்கு. 10 மாசம் இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு. புது வண்டி மாதிரி தோரணையில இருக்கும். உங்களுக்கு இந்த எலெக்ஷன் டைத்துக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்து ஒரு பை பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபரா பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இந்த வண்டி செப்பரேட்டா பாத்துறலாம் உங்களுக்கு. சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம கடைசியா பாருங்க. லொகேஷன் சொல்லிருங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா தென்காசி டு அம்பாசமுத்திரம் மெயின் ரோட்ல கீழமாதாபுரத்துல இருக்கிறேன். கடையத்துக்கு பக்கத்துல கீழமாதாபுரத்துல இந்த லொகேஷன் இருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்பெசிஃபிக்கா பார்க்கக்கூடிய வண்டி எல்லாம் ஒன் பை ஒன்னா பாத்துலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நம்ம டிஆர்என் கார்ஸ்ல இப்ப நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகி ஜென் பெட்ரோல் வண்டி. பெட்ரோல்னா இது வெறும் பெட்ரோல் கிடையாது, எல்பிஜியோட இருக்கு. அதான் ஹைலைட். பெட்ரோல் வித் எல்பிஜியோட இருக்கு. எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு. 4 டயருமே அபோவ் 80% இருக்கும். 2004 மாடல் எஃப்சி 29 வரைக்கும் கரண்டா இருக்குங்க. வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க. நிறைய பேர் ஜென் இருக்கான்னு கேட்பீங்க. அதாவது பசங்களுக்கா இருக்கட்டும், பெரியவங்களுக்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே பிடிச்ச கார் அப்படின்னா இந்த வண்டியை சொல்லலாம். உள்ள பாருங்களேன், ஏசி பவர் ஸ்டேரிங்கோட வந்துருது. ஃப்ரண்ட் 2 பேர் பவர் விண்டோ வந்துடும். ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான். எல்பிஜி கிட்ட எல்லாமே போட்டுக்கிறாங்க. சீட் கவர்ஸ் ஆப்ஷன்ஸ் தான் பாருங்க, நல்லா இருக்கு. சீட் கவர்ஸ்லாம் சும்மா அப்படி பந்தாவா இருக்கு. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்க அப்படின்னா 1,25,000 சொல்றாங்க. பெட்ரோல் அண்ட் எல்பிஜியோட இருக்கு.
மிஸ் பண்ணிடாதீங்க. நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி தரேன். நம்ம டிஆர்என் கார்ஸ்ல ரெடியா இருக்கிறாங்க. அம்பாசிடர் லவர் நிறைய பேர் இருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு வண்டி சொல்லலாம். அங்க பாருங்க, பின்னாடிலாம் லைட் எல்லாமே செட்டிங்ஸ் ஃபுல்லாவே எல்இடி லைட்ஸ் கொடுத்து அதுலயும் டிஆர்எல் எல்லாமே அப்படி ஃபிட் பண்ணி இந்த மாதிரி ஹெச்எம் பிளஸ் இன்ஜின் அதுவும் ஒரே ஓனர் கண்டிஷன்ல கிடைச்சா கண்டிப்பா விடவா போறீங்க. அப்படிப்பட்ட வண்டி பெயிண்டிங்லாம் அப்படி கொடுத்துருக்காங்க. வண்டி அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். இந்த வண்டி யாரு வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறாங்களோ கண்டிப்பா எடுத்துருவாங்க. 4 டயருமே முத்தா போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா வச்சிருந்தது அந்த மாதிரி அவங்களோட டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி அப்படி நல்லா செலவு பண்ணிருக்காங்க. எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. பேக்ல பாருங்களேன், எக்ஸ்ட்ரா அப்படியே ஒரு பம்பர் மாதிரி கொடுத்து வண்டி அப்படியே கண்ணாடி மாதிரி தாங்க இருக்கு. ஒயிட் கலர் இருந்தா கூட உள்ள இன்டீரியர் பாருங்க இன்னும் தாறுமாறா இருக்கும். வண்டியோட மாடல் 2011 மாடல். அந்த ஹேண்டில் ஓபன் பண்றதே ஒரு ஃபீல்னு சொல்லலாங்க. அம்பாசிடர் கிங்குங்க. இதுல பாருங்க, டேஷ்போர்டு எல்லாமே புது டேஷ்போர்டு, சீட் கவர் எல்லாமே நியூ சீட் கவர், ஃப்ளோர் மேட், ஏசி ஒர்க்கிங் அப்படி சில்லுன்னு. புது வண்டி எப்படி இருக்கும் அந்த மாதிரி சில்லுன்னு ஏசி கண்டிஷனோட, அதுவும் ஒரே ஓனர் கண்டிஷன்ல 2011 மாடல் சூப்பரா வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை 2,75,000 ரூபாய் கேட்கறாங்க. இந்த 2,75,000 பிக்ஸ்டு பிரைஸ்ல வண்டிக்கான ரேட்டு 2011 மாடல். இன்னைக்கு மார்க்கெட்ல லோ மாடலை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா அதுவும் வேலை செய்யாம அங்கங்க துருவிரு பிடிச்சிருக்கும். அப்படிப்பட்ட வண்டியை வச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா எனக்கு 2 ரூபா வேணும் 1.50 வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஒரு விண்டேஜ் லவரா இருக்கிறீங்க, அதுவும் ஹெச்எம் பிளஸ் இன்ஜினோட, அதுவும் 2010க்கு மேல மாடலா ஒரு ஓனர் கண்டிஷன்ல அம்பாசிடர் பாத்துருக்கீங்களா, இந்த வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க. கண்டிப்பா நேர்ல வந்து ஃபர்ஸ்ட் யாரு பாக்குறாங்களோ எடுத்துருவாங்க. வண்டி ஓட்டினாலே தங்குங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. நேர்ல விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. 2009 மாடல் ஸ்விஃப்ட் வந்து அடுத்து பாக்குறோம். FC 29 வரைக்கும் கரண்டா இருக்கு. வண்டி கலர் ஜம்முன்னு இருக்கு. அப்படியே ரீபெயிண்ட் தான் ஃபுல்லா ஜம்முன்னு பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க, 4 டயருமே நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் ஸ்விஃப்ட் VXI பெட்ரோல் வண்டி. இன்டீரியர் ஆகட்டும் ப்ரீவியஸ் ஓனர் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காரு. இன்ஜின்ல இருந்து உள்ள இன்டீரியர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. வண்டியோட அவுட்லுக் ஆகட்டும் இன்டீரியர் ஆகட்டும் அட்டகாசமா இருக்கும். இன்டீரியர் பார்த்தா ஒரு வண்டியை எந்த அளவுக்கு மெயின்டைன் வச்சிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். பேக்ல ஸ்பீக்கர்ஸ் போட்டு இன்டீரியர் எல்லாம் பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு. இந்த வண்டி யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோங்க, கண்டிப்பா அந்த மாதிரி தான் இருக்கு. வண்டியோட அப்படியே உள்ள டேஷ்போர்டோட அப்பியரன்ஸ் எல்லாமே பாருங்க அவ்வளவு கிளீனா வச்சிருக்காப்ல. ப்ரீவியஸ் ஓனர் நல்லா வச்சிருக்காங்க. ஒரு 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. 2009 29 வரைக்கும் FC கரண்டா இருக்கு. 2 ஓனர். ரேட்டு 2,30,000 மட்டும். அதுவும் பிக்ஸ்டு பிரைஸ்ல. டிஆர்என் கார்ஸ் பொறுத்தளவுக்கு சொல்ற பிரைஸ் ஓனர் தான். நேர்ல வந்தா ஏற்கனவே ஒரு ஸ்விஃப்ட் ஒன்று போட்டிருந்தா போட்ட எந்த இடத்துல இருந்து அவங்க எடுத்துட்டு வந்தாங்களோ அதே இடத்துக்கு போயிருச்சுனாங்க. ரொம்ப சக்சஸ் தான். ஸோ அதே மாதிரி இந்த வண்டியோ கண்டிப்பா எடுத்த ரேட்டுக்கே கண்டிப்பா எடுத்த இடத்துல இருந்தே போயிடும்னு நினைக்கிறேன். அதே இடத்துக்கு கண்டிப்பா திரும்ப போகும்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. நேர்ல வந்து பாருங்க, குயிக்கா கால் பண்ணிட்டு நேர்ல வந்துருங்க. ஸ்விஃப்ட் தேடுற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பாக்குறது லோ பட்ஜெட்ல எனக்கு மாருதி 800 குவாலிட்டியா வேணும்னு கேட்கறவங்களுக்கு MBF இன்ஜினோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. வண்டி வரும்போது ரன்னிங் பார்த்திருப்பீங்க. இன்ஜின் நாய்ஸ் அவ்வளவு கம்மியான ஒரு நாய்ஸோட இருந்துச்சுங்க ஒரு 800ல. வண்டியோட 4 டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு. அவுட்லுக் பாருங்க, சின்னதா பெயிண்ட் டச்சப் மட்டும் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி வண்டி நல்ல குவாலிட்டியா தான் இருக்கும். உள்ள அப்படியே பாருங்க வாங்க. ஏசி எல்லாமே இந்த வண்டியில வந்து ஒர்க்கிங் தான். ஹைலைட்டே ஏசி எல்லாம் ஒர்க்கிங் தான். உள்ளெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. மியூசிக் சிஸ்டம் எல்லாம் போட்டுருக்காங்க. அந்த டோர் பெட்ஸ் எல்லாம் பாருங்க ரீசெண்டா தான் மாத்திருக்காப்ல. டேஷ்போர்டோட வியூல இருந்து உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க நீட்டா இருக்கும் வண்டி. முக்கியமா ஏசி லோ பட்ஜெட் வண்டியில ஏசியும் ஒர்க்கிங்ல. 2001 மாடல் FC 26 டிசம்பர் வரைக்கும் இருக்கு. இன்சூரன்ஸ் ஒரு 10 மாசம் லைவ்ல இருக்கு. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்க அப்படின்னா 75,000 ரூபாய் சொல்றாங்க. இது பிக்ஸ்டு பிரைஸ்ல. வண்டி மேல போட்டிருக்க பேர் மட்டும் அழகல, வண்டியே அழகாக மிஸ் பண்ணிடுறாங்க. நேர்ல வந்து செக் பண்ணா இந்த ரேட்டையும் கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஆல்டோடுக்கு ரேட்டுக்கு இன்னைக்கு மஹிந்திரா போலேரோ வந்து கொடுக்க போறாங்க. ஏன்னா டிஆர்என் கார்ஸ்னாலே எப்படியோ ஒரு டேக் லைன் பாத்தீங்கன்னா போலேரோ கண்டிப்பா அவங்ககிட்ட ஒரு போலேரோ அவைலபிளா இருக்கும். அதுவும் லோ பட்ஜெட்ல. இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா 2003 மாடல். FC பாத்தீங்கன்னா 29 வரைக்கும் கரண்டா இருக்கு. அவுட்லுக் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. அது மாதிரி இன்டீரியர் நல்லா இருக்கும். நம்பர் ஆஃப் ஓனர் 3 சில்வர் கலர்ல இருக்கு. 4 டயருமே ஒரு 50% இருக்கும். இன்டீரியர்ல சீட் கவர் எல்லாமே நியூ சீட் கவர் வந்து போட்டுருக்காங்க. சீட் கவர்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் பாருங்க. ஒரு 7 பேர் 8 பேர் போகக்கூடிய வண்டி. இன்னைக்கு ஆல்டோ ரேட்டுக்கு வாங்கணும்னா நீங்க டிஆர்என் கார்ஸ் தான் உங்களோட பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். ரேட்டு நான் சொன்ன மாதிரி வெறும் 2,30,000 மட்டும். 2,30,000 இன்னைக்கு ஆல்டோ எடுக்கிற ரேட்டுக்கு இந்த வண்டி எடுத்துலாம். அதுவும் பிக்ஸ்டு பிரைஸ்ல. டிஆர்என் கார்ஸ்னாலே நேர்ல வந்தா கண்டிப்பா இந்த ரேட்டே கம்மி பண்ணி வந்து தாராளமா எடுத்துக்கலாம். வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். டிஆர்என் கார்ஸனுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே ஸ்கிரீன்ல அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ரெடி கேஷோட வந்தா பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காப்ல. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆனா அதே மாதிரி மக்கள் எல்லாமே வாங்குற மாதிரி பட்ஜெட்கள் கம்மி பட்ஜெட்ல நீங்க எடுக்கிறதுக்கான காரணம் என்ன?
ஒரு என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இப்போ இருக்க காலத்துல வந்து ஒரு மலைக்கு ஒரு ஒரு குடும்பங்கள் வந்து பைக்ல போறது ரொம்ப சிரமப்படுதாங்க. இதே வந்து ஒரு சின்ன ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு பைக்கோட விலைக்கு நம்ம கொடுக்க காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு 4 பேர் ஒரு 2 ஃபேமிலி ஒரு ஃபேமிலி போறாங்கன்னா ஒரு பைக்ல போறத விட ஒரு கார்ல போனாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும்ங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு லோ பட்ஜெட்ல நம்ம கொடுக்குறோம். சூப்பர். நான் மேக்ஸிமம் நம்மகிட்ட இருக்க வேண்டிய எஃப்சி இன்சூரன்ஸ் லைவா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். மேக்ஸிமம் 100% 99% வந்து எஃப்சியோட தான் எடுப்போம். ஓட்டி பழகிறவங்களுக்குன்னு ஒரு ஆப்ஷன் வரும்போது தான் எஃப்சி இல்லாத வண்டியை கையை காமிப்போம், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா லைக் பண்ணிருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிருங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ராஜானாவோட நம்பர் முதல் கொண்டு உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், எடுத்து தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட் சந்திப்போம். நன்றி.